இன்றைய வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் 28ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், 2 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது ராஜா கிம்காம் என்னோடு வரட்டும், உன் பார்வைக்கு நிலமானபடி நான் அவனுக்கு நடப்பித்து, நீ என்னிடத்திலே வேண்டிக் கொள்வது எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அப்சலோமுடைய மரணத்தை குறித்தும் அதற்கு பின்பாக என்ன சம்பவங்கள் இந்த நாட்களில் நடக்கிறது என்பதை குறித்தும் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய குமாரனாகிய அப்சலோனை இழந்து இந்த நாட்களிலே ராஜா இந்த நாட்களிலே மிகவும் வேதனைகள் துன்பங்களோடு இந்த நாட்களிலே இருக்கிற வேளையிலே பாருங்கள், இந்த சம்பவங்கள் இந்த நாட்களிலே வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ராஜா இந்த நாட்களிலே பாருங்கள் அங்கே சொல்லுகிறார். இந்த நாட்களிலே 34வது வசனத்திலே, நான் ராஜாவோடு கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் படி ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே ராஜா பர்சீலாவை நோக்கி இந்த நாட்களிலே பேசுகிற வேளையிலே பர்சீலா இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் 80 வயதானவன், இனி நலமானது இன்னது என்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியேனுக்கு ருசிகரமாய் இருக்குமோ? சங்கீதக்காரர்களுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியேனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவருக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக அவர் சொல்லுகிற காரியம், அடியேனை கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோடு கூட வருவேன். அதற்கு ராஜா, இவ்வளவு பெரிய உபகாரம் எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன் கல்லறையிலே அடக்கம் பண்ணும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவரோடு கூட வருவேன், உமது பார்வைக்கு நலமானதப்படி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு வேண்டுதலாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே இருந்தாலும், எந்த மனதிலே எந்த விதமான பாரங்கள் கவலைகள் இந்த நாட்களிலே இருந்தாலும், ஆனாலும் இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அதாவது நீ என்னிடத்திலே வேண்டிக் கொள்வதை நான் உனக்கு செய்வேன் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கல்வாரியிலே இந்த நாட்களிலே தொங்குகிற வேளையிலே பாருங்கள், 2 கள்வர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் தொங்கினார்கள். ஒரு கள்வன் இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே கேட்டான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைவு கூறும் என்று சொன்ன வேளையிலே அவர் தன்னுடைய வேதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள், தன்னுடைய அதாவது சரீர பலவீனங்களை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவர் அதை யோசிக்கவில்லை. அவனுக்கு ஒரே ஒரு மறுமொழியை இந்த நாட்களிலே சொன்னார், நீ இன்று என்னோடு கூட பரதேசிலே இந்த நாட்களிலே இருப்பாய் என்று ஒரு மன்னிப்பை இந்த நாட்களிலே அவனை கொடுத்து இந்த நாட்களிலே அவனை அங்கே அழைத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய தயவுக்கும், நம்முடைய ஆண்டவருடைய கிருபைக்கும், நம்முடைய ஆண்டவருடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்புக்கும் இந்த நாட்களிலே எதுவும் இன்றைக்கு ஈடு கொடுக்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களிலே வேண்டிக் கொள்வது எல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்க தயாராக இந்த நாட்களில் இருக்கிறார். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அங்கே கேட்கிற வேளையிலே அவர் அந்த இடத்திலே மனமிறங்குகிற தேவனாயிருக்கிறார். வேதத்திலே பாருங்கள், பரிதிமேயு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். பரிதிமேயு ஆண்டவரை அறிந்திருந்தானா? இல்லை.
கூப்பிட்ட வேளையிலே அவனுக்கு மனம் இறங்கினார். அதே தேவன் இன்றைக்கும் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே உங்களுக்கும் மனம் இறங்குவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு மனம் இறங்குவார். ஆமேன்.